ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். இதுதான் முதல் தடவையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோவா சீரீஸோட 4th வீடியோ இது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டே 2 இன் கோவா. ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்க இந்த ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இதுதான் மார்னிங் நாங்கள் இருந்த ரெசார்ட்டோட வியூ. ஸோ பேக் பண்ண வேண்டிய எல்லா ஐட்டம்ஸுமே நிறைய இருந்துச்சு. நேற்று நைட்டு ஸ்விம்மிங் பூலில் விளையாடினதுனால ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப நனைஞ்சிருந்தது. எல்லாமே நைட்டு காய வச்சு படுத்துட்டோம். பயங்கரமான மழை வேறு நைட்டு. ஸோ எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சாச்சு. ஸோ ஜென்ஸ் எல்லாருமே அப்படியே எந்திரிச்சிட்டு ஒரு வைப்பாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த மீன் டைம் கிட்ஸ் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரெடி ஆகுறதும் பேக் பண்ணுறதுமான இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ரூமை விட்டு போக யாருக்குமே மனசு இல்லை. அவ்வளோ சூப்பரான ரூமாக இருந்தது. இனி எத்தனை தடவை கோவாவுக்கு போனாலும் இந்த ரூமை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டான கோசியான ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ரூம். எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து ரொம்ப நீட்டாக இந்த ரூமை பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போது நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே எங்களோட அவுட்ஃபிட் போட்டு ரெடி ஆகிட்டோம். பசங்களுமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே போக போகிறோம். இங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இருந்த ரூமுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிவிட்டு இப்போ நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கடையாக பார்த்து லஞ்சு சாப்பிட போகிறோம். பிகாஸ் மார்னிங்கே யாருமே எதுவுமே சாப்பிடல, சரியான பசியில் இருந்தோம். ஸோ நேற்று நைட்டு டின்னர் எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே பார்சல் வாங்கிட்டு வந்த கடை சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. சரி அதே கடைக்கே நம்ம நேரில் போய் சாப்பிட்றலான்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். பை த வே என்னோட டே 2 அவுட்ஃபிட் நான் தனியாக வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரியான ஒரு அவுட்ஃபிட் தான் நான் டே 2 ஆஃப் கோவாவில் வியர் பண்ண அவுட்ஃபிட். அண்ட் இந்த அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் கோவாவில் வியர் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நான் ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா இதோட குவாலிட்டி அண்ட் இதோட கிளாத் மெட்டீரியலை பற்றியெல்லாம் நான் தனியாகவே வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் எல்லாருமே சந்து முந்தெல்லாம் பூந்து உள்ளே போய் அந்த சேம் கடைக்கே போகலான்னு டிசைட் பண்ணி இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம்.
நேத்து நைட்டு வாங்குனதுலயே பெஸ்ட் டேஸ்ட்ல இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அகைன் ஆர்டர் பண்ணிட்டு, அது கூடவே வந்து நெறைய சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி, ஃபுல்லா ஒரு நான்வெஜ் விருந்தே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாருமே சேர்ந்து. இப்போ நாங்க வந்து இங்கேருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்புறோம். ஸோ இன்னொரு இடம் அப்படின்னும்போது, நாங்க இப்போ இருக்கிறது வந்து நார்த் கோவா. ஸோ நாங்க இப்போ போக போறது சவுத் கோவாக்கு. ஸோ சவுத் கோவாக்கும், நார்த் கோவாக்கும் எப்படியுமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அப்படியே நல்லா சாப்பிட்டுக்கிட்டே வந்து சவுத் கோவாக்கு தான் நாங்க வந்து இப்போ கிளம்பிட்டுருக்கோம். நார்த் அண்ட் சவுத் கோவாக்கு இடையில வந்து இந்த ஃபேமஸான பிரிட்ஜை வந்து கண்டிப்பா கோவாக்கு போன எல்லாருமே பார்த்துருந்துப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு வந்து கோவால இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஐகானிக் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே. அண்ட் இப்போ நம்ம வந்து சவுத் கோவாக்கு போய் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கோவால வந்து சைட் சீயிங் பண்ணலாம் அது இதுன்னு நிறைய பிளான் இருந்தது. பட் வந்து ஒரு குரூப்பாக போகும்போது வந்து நமக்கு நிறைய கோஆர்டினேட் பண்ண வேண்டிய அந்த லேக் ஆஃப் கோஆர்டினேஷன்லாம் நிறைய நடக்கும். ஒருத்தங்க ரெடியாக லேட் ஆகும், ஒருத்தங்க சீக்கிரமாக ரெடி ஆயிருவாங்க. அப்படி இப்படி மெயினா வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து எங்கேயாவது வெளியில போகணுன்னே நமக்கு தோணவே தோணாது. உள்ளுக்குள்ளேயே வந்து அவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். ஸோ வந்து நானும் ஹஸ்பண்டோட கசின் அண்ட் ஒய்ஃப் மட்டும் வந்து லாஸ்ட் டைம் கோவாக்கு போனப்போ நிறைய சைட் சீயிங் பிளேஸஸ்க்கு வந்து போயிருந்தோம். ஆனால் இந்த தடவை வந்து நாங்கள் அந்த அளவுக்கு வந்து சைட் சீயிங் வந்து எங்கேயுமே போகலை. 1, 2 இடத்துக்கு தான் போனோம். பிகாஸ் வந்து இருந்த குரூப்பில் வந்து எங்களுக்குள்ளவே வந்து நிறைய ஹாப்பினஸ், நிறைய என்ஜாய் பண்ண வேண்டிய மொமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுனால வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு தாட்டும் அதிகமாக வரல. அப்படியே போகலான்னு டிசைட் பண்ணும்போதும் எங்கே போகலாம் எல்லாமே கொஞ்சம் லாங்காக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய யோசனைகள்லாம் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்தது. சரி, நார்த் கோவா வெக்கேட் பண்ணி சவுத் கோவாக்கு வந்துட்டோம்னா, கேன்கொனான்னு ஒரு சூப்பரான பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சில் வந்து தண்ணியில் நல்லா விளையாடலாம். சைட் சீயிங் அப்படின்றத தாண்டி பீச்சில் எல்லோரும் சேர்ந்து நல்லா ஒரு தண்ணியில் கொஞ்சம் உள்ளே போய் விளையாடும் போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணலாம் அப்படின்ற டெசிஷனில் தான் வந்து நாங்கள் நார்த் கோவா வெக்கேட் பண்ணிட்டு சவுத் கோவாக்கு வந்திருக்கோம். இன்னும் இனிமே தான் வந்து இங்கே ரூம்ஸ் எல்லாம் பார்க்கணும். சவுத் கோவாவை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். பீச்சை ஒட்டி நிறைய வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் வந்து நிறைய சுவீனியர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ், நிறைய ஹேண்ட் பேக்ஸ், ஜூட் பேக்ஸ்னு வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுவும் வந்து கேன்குனா பீச்சோட அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே செம்ம வைபாக இருக்கும் ஷாப் பண்ண வேண்டியவங்களுக்கு. அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய ட்ரீம் கேச்சர்ஸ்லேயே வந்து வெரைட்டிஸ் வந்து அத்தனை வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க.
சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டே வந்து ஒரு கோவாக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து இந்த மாதிரியான ஏரியாஸ்க்கு வரும்போது தான் நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்னே நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்டான ஃபீல் வரும். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் மட்டும் கோவாக்கு வந்தப்போ நாங்கள் வந்து சவுத் கோவாவில் கேன்குனா பீச் இருக்க அதே ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இப்போவுமே அதே ரூமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டப்போ வந்து அங்கே ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் ஒரு ரூம் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு ரூம் தான் எடுக்க போகிறோம். ஸோ ரூம் வந்து அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்த மீன் டைமில் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ ஸ்டே பண்ணியிருந்த ஒரு ரூம் அண்ட் அதே ரூம் தான் வந்து இப்போ நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து நெய்பரிங் ரூம்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் வந்த உடனே எல்லாருமே ஃபோனை தலையை சுற்றி பேக் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு நல்லா சூப்பராக தண்ணியில் விளையாடுறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா போய் விளையாடி முடித்து வந்து குளித்து ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு தான் போயிட்டுருக்கோம். தண்ணியில் விளையாட போனப்போ யாருமே ஃபோன் எடுத்துகிட்டு போகல. ஸோ வீடியோஸ் எதுவுமே நாங்கள் எடுக்கலை. ஸோ அந்த ஒரு பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டுருக்கோம். சவுத் கோவாவில் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஃபிஷர்மேன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட குழம்பு மீன் குழம்புக்கு அப்படியே அடிமை ஆகிட்டோம். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தடவையும் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம வந்து சேம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஓப்பனாகவும் இல்லாமல் க்ளோஸாகவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அண்ட் ஃபுட்டு வைஸ் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் இங்கே இருக்க இந்த ஃபிஷ் தாலி, இந்த கிங்ஃபிஷ் தாலியெல்லாம் செம்மையாக இருக்கும். குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு மீல்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ண இதுக்கு நாங்கள் ரைஸ் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து தாலி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். ஃபிஷ் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ டின்னர் முடிஞ்சாச்சு. அப்படியே வந்து ஒரு வாக் நடந்து வந்துட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா வாங்கலான்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது எல்லாமே. இந்த செம்பில் வந்து ரிங்கெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. செம்பில் ரிங் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் யூஷுவலாக வந்து செம்பு ரிங்கில் வந்து அந்தளவுக்கு வெரைட்டிஸ் நான் பார்த்ததில்ல. ஆனால் இந்த தடவை வந்து கோவாவில் ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் செம்பு ரிங்ஸ் இருந்தது. ரேட்ஸுமே ரொம்ப வந்து ரீசனபிளாக இருந்தது. எல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு வாக் நடந்து போயிட்டுருக்கோம். அடுத்து என்ன, எல்லாருமே ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு யூனோ தான் விளையாட போகிறோம். ஸோ யூனோ அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி என்னோட நிறைய வீடியோஸில் நாங்கள் விளையாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருக்கனால யூனோ விளையாடினா செம்ம ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா கிட்ஸால் வந்து நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்கள ஒரு சைடு உட்கார வைக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ கார்ட்ஸ் எல்லாத்தையும் இழுத்து இழுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட சன் வந்து கொஞ்சம் ஒரு 4.5 இயர்ஸ்ன்றனால அவனுக்கு ஒரு அளவுக்கு புரியும். பட் வந்து இன்னொரு அண்ணாவோட கிட் வந்து சின்ன குழந்த. அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து விளையாட வச்சுட்டு அப்படியே வந்து யூனோவை வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அந்த சீன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி டின்னர் முடிச்சாச்சு, எல்லோரும் விளையாண்டாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு நல்லா வந்து சிட்சாட்லாம் பண்ணிவிட்டு தூங்க போகலான்னு பார்த்தா தூங்குறதா நோ நெவர், வாங்க எல்லோரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கேருந்து எல்லாருமே போட்ட ட்ரெஸ்ஸோடு கிளம்பி வந்து பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாக்கில் நின்று கொஞ்ச நேரம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அங்கே நின்றுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அகெயின் நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு என்ன ரெஸ்ட் எடுக்கணும், மறுநாள் காலையில் என்ன பிளான் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே படுத்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து டே 2 இன் கோவா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்களுக்கு வந்து போச்சு. அண்ட் டே 3 என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.